வணக்கம். முடக்கத்தான் கீரையின் மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம். முடக்கருத்தான் முடக்குவாதத்தை போக்கக்கூடிய சக்தி இந்த கீரையில் நிறைந்திருக்கிறதுனால இதனுடைய பெயர் காரணம் முடக்கத்தான் என பெயர் பெற்றது. இது ஒரு கொடி வகையான கீரை. இந்த கீரை பார்த்திங்கன்னா முக்கியமாக மூட்டு வலி சம்மந்தப்பட்ட நோய்களை தீர்ப்பதற்காக இது பயன்படுது. இந்த கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, கால்சியம், நார் சத்து இது எல்லாமே இதில் நிறைந்திருக்கிறது. இந்த கீரைகள் எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்? உணவாகவும் சமைத்து சாப்பிடலாம். வெளிப்பூச்சாகவும் நம்ம தோள்களில் ஏற்படக்கூடிய காயங்களுக்கு வெளிப்பூச்சாகவும் இதை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையை தலைமுடி உதிர்வுக்கு, பொடுகு தொல்லை இருக்கிறவங்க, இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த கீரையை தலையில் அரைத்து பூசி வந்தால் இதனுடைய நோய்கள் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் வேறு எதுக்கெல்லாம் நம்ம இந்த கீரையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட மூட்டு வலி, இடுப்பு வலி, சளி, இருமல், பெண்களுக்கு மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி, இந்த அத்தனை நோய்களையும் போக்கக்கூடிய சக்தி இந்த கீரையில் இருக்குது. தோள்களில் ஏற்படக்கூடிய காயங்களுக்கும் தோல் வியாதிகளுக்கும் நம்ம இந்த கீரையை அரைத்து மேலே பூசிட்டு வந்தோம் அப்படின்னா அது விரைவில் குணமாகும். தலைமுடி உதிர்வு இருக்கவங்களுக்கு, பொடுகு தொல்லை இருக்கிறவங்களுக்கு இந்த கீரையை பயன்படுத்திக்கலாம். இவ்வளவு ஆரோக்கியங்கள் நிறைந்த இந்த கீரையை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை மாவில் கலந்து தோசையாக வார்த்துக்கலாம், அடை செய்து சாப்பிடலாம், குழம்பு வைத்து சாப்பிட்டு கொள்ளலாம், துவையலாகவும் செய்யலாம். நீங்கள் சூப்பும் செஞ்சு சாப்பிடலாம். ஒரே ஒரு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப் செய்யும் போது அதிக நேரம் கொதிக்க விடாமல் இதை செஞ்சுக்கோங்க. இல்லைனா அதில் இருக்கிற அத்தனை சத்துக்களும் வீணாகிடும். அதிக நேரம் இதை நீரில் கொதிக்க வைக்கக்கூடாது. வதக்கி நீங்கள் துவையலாகவோ குழம்புலையோ தோசையாகவோ செய்யும் போது இதனுடைய சத்துக்கள் அப்படியே இருக்கும். நீங்கள் நீரில் கொதிக்க வைக்கும் போது அதனுடைய சத்து குறைந்துடும். எனவே அனைத்து ஆரோக்கியங்கள் நிறைந்துள்ள இந்த முடக்கத்தான் கீரையை நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்ளலாம். நன்றி.